வாங்க பாஸ், நேத்து போன்ல ரொம்ப கோவமா பேசுறீங்க விலகுது. ஏய் யாரா நீ? யார்கிட்ட விளையாட தெரியுமா? சிகே குரூப் ஓனரோட ஒரே பையன் கிட்ட. அவனை செத்துருவேன். கூல் டவுன் பாஸ், தெரிஞ்சுதானே நங்குறதவே போட்டிருக்கான். அதுக்குள்ள டென்ஷன் ஆகிக்கிட்டு. என்னடா ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட? இது கேட்டிங்களே, இது நியாயமான வார்த்தை. பாருங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. என்ன பாஸ், போட்டோ பிடிக்கலையா? நல்லா தானே வந்திருக்குது. பாருங்க பாஸ், போட்டோவில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கீங்க. எப்படி பாஸ், போட்டோவில் அழகா இருக்கீங்களா? நல்லா விழுந்திருக்கீங்க பழகுது. எடுத்தது யாரு? நாங்க தான். என்னடா வேணும் போ பாஸ், கண்ணாடி நல்லா இருக்கு பழகுது. கொடுங்க பாஸ், பரவாயில்ல கொடுங்க. பாக்கெட்ல எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க? கையறாடே. இருங்க பாஸ், சிகேவி பையங்கிறீங்க, காசு வேற கம்மியா வச்சிருக்கீங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நேத்து ஒரு ஸ்பாட் சொன்னல, இங்கே பேசி முடிங்க. விடுங்க பாஸ், நான் ரொம்ப பிஸி. நாளைக்கு அந்த கோயிலுக்கிட்ட பார்ப்போம். வரட்டா? என்னடா குமாரே, இறங்கலாமா? தாராளமா இறங்கலாண்ணே. என்ன பாஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சா? வேணுமா? ஓகே. என்ன பாஸ், கார் புதுசா? சரி, மேட்ருக்கு வருவான். 50 லட்ச ரூபா கொடுத்துருங்க. டைம் செல்லானே டிங். பாஸ் பாஸ் பாஸ், நான் பாத்துனே இருக்கேன். என்ன பாஸ், லிமிட்டோட வெச்சுக்கோ. அவனை கந்தல பாஸ். என்ன பாஸ் இவ்ளோ டென்ஷனா வரீங்க? யாராவது உங்க சட்டைய பிடிச்சி அடிங் தான சீனை விட்டா ஏத்துக்குவீங்களா பாஸ்? இவ்ளோ டீசன்ட்டா பேசுறேன். ஏய் ஏய் அடி ஏய் இவ்வளவுதானே. ஏய் டேய் இறங்குப்பா, நிறுத்துப்பா. அடிங் நீங்க யாரா நடுவுல? யார பத்தன்றா நாயே? ஏய் உரா தம்பிக்கு ஏதோ அடிபட்டு தான் பாரு. லசக்கா மேலையா கைய வைக்கறா? அடி வாங்கிய சாவ போற. போட்டோ. தம்பி யார் நீ? என்ன ரோட்ல சண்டை? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன பிரச்சனை. நான் பார்த்துக்கிறேன் சார். சரி சரி விடு. டேய் போய் தம்பிக்கு தண்ணி ஏற்றுனோடா. டென்ஷன் ஆகுது தம்பி. இந்தாப்பா தம்பி, தண்ணி குடிப்பா. தேங்க்ஸ்ண்ணா. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதப்பா. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரில? ஆமாண்ணா. சிகேவி குரூப்ஸ் ஓனரோட பையனா? சிகேவி பையனா நீ? ஆமாம். டேய் நம்ம சிகேவி அண்ணன் பையன்டா. நம்ம அண்ணன் நல்லா தெரியுமேப்பா. உங்களுக்கு தெரியுமாண்ணா அவரை? ஆமாப்பா, அவர் பையனா? தெரியும் தெரியும். இதுதான் சார் நடந்துச்சு. பையன் டார்ச்சர் பண்ணுறான் சார். நான்ப்பா பச்சை பையனா தெரியுற, பெரிய வீட்டு பையனா வேற இருக்கிற. இந்த மாதிரி போய் மாட்டினிய. இப்போ வேணா நான் ஹெல்ப் பண்ணுவேன். இதே ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு பிரச்சனை பண்ணனா என்ன பண்ணுறது சொல்லு. அதனால் நீ என்ன பண்ணுற, அவன் கேட்குற காசை குத்துட்டு மேட்ரை முடிச்சிரு. அதான் கரெக்ட். காசு பிரச்சனை இல்லை சார். இப்போ என்கிட்ட லிக்விட் கேஷ் இல்லை சார். அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன சாவடிச்சிடுவா சார். என்ன பண்ணுறேனே தெரியல சார். சரி, அப்போ என்னதான் பண்ணுறது? வேறு வழி இருக்குதா? வேறு ஏதாவது லேண்டு ஏதாவது இருக்குதா சொல்லு. லேண்ட் டாக்குமெண்ட்லாம் தெரில சார். என் கார் இருக்குது சார். என் கார் வச்சுட்டு ஏதாவது முடியுமா சார்? கார்லாம் வச்சுன்னு போயிட்டு 50 லட்ச ரூபா கேட்குறிய, யாராவது கொடுப்பாங்களா? உன் கார் விலை 10 லட்ச ரூபா கூட இருக்காது. ஐயோ, ஒரு லேண்ட் இருக்குது சார் அண்ணா நகரில். முடிச்சு கொடுக்குறீங்களா சார்? கண்டிப்பாக முடிச்சு தரேன். என்கிட்ட ஒரு ஆளுக்குறான், வட்டிக்கு விட்றவன் தான். கண்டிப்பாக முடிச்சு தரேன். நீ டாக்குமெண்ட் கொண்டு வா. சரி சார், நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் சார். நீங்கள் தான் சார் எப்படியா முடிச்சு கொடுக்கணும் ப்ளீஸ். மேட்ரை சொல்லிட்டல, பார்த்துக்கலாம். டேய், இவன் தான் நாதன். சிட்டியில் ரவுடிசத்துக்கும் கந்து வட்டிக்கும் பேர் போன ஆளு. பணக்காரங்க யாராவது மாட்டினா அவங்ககிட்ட இந்த மொத்த சொத்தை எழுதி வாங்க விட மாட்டான். இவங்கிட்ட புதுசாக வந்து சிக்கியிருக்க மேட்டர் தான் சிவா. பையன் பெரிய இடம் பிரச்சனையில் சிக்கியிருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஆள் வச்சு வேக பார்க்க ஆரம்பித்தான். மேட்ரு எப்போ கன்ஃபார்ம் ஆச்சோ இவனே உள்ளே இறங்கினான்.
ஓ நீ நம்ம ஜாதியா? நான் 50 லட்சம் பணத்தோட போதுன்னு பார்த்தா நீ மொத்த சொத்தவே எழுதி வாங்கலான்னு பாக்குறியா? மூளைக்காரையா நீ? சரி, இதை பண்றதுனால எனக்கு என்ன லாபம்? 5 லட்ச ரூபா தரேன், வாங்கி ஓடி போடா. 5 லட்சமா? 7 லட்சமா தாங்க பாஸ். தாங்க பாஸ். காலைல வாங்கினிய மறந்துட்டியா? ஓகே 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 விடுங்க, நம்ம ஜாதியா வேற போயிட்டீங்க. ஆனா இதுல ஒன்னே ஒண்ணு புரியல பாஸ். நான் 10 மணிக்கு காசு கேட்டேன், நீங்க 6 மணிக்கே வாங்க சொல்றீங்களே, ஏன் பாஸ்? அறிவுன்றதே உனக்கு கிடையாதா? காலைல 10 மணினா அந்த பையன் வேற யார்கிட்டயா உஷார் பண்ணிட்டான்னா 6 மணினா தான் அண்ணன்ட்ட வந்து வாங்குவான். அப்பதான் ஆட்டையை போட முடியும். ஓ மாஸ்டர் பிளானும். அடியே மாப்பு, நான் தாண்டி காலையில ஆளை வச்சு அடிச்ச. நாளைக்கு 10 மணிக்கு இல்ல, காலையில 6 மணிக்கு பணத்தோட வந்து சேரு. இப்ப மீன் வலையில மாட்டிக்கிச்சா? ஹலோ சார், சிவா பேசுறேன் சார். சொல்லுப்பா தம்பி. சார், காசு கேட்டு டார்ச்சர் பண்றான் சார் அவன். கால் பண்ணானா? ஆமா சார். பிரச்சனையா? சார், என்ன சார் பண்றது? சரி கவலைப்படாத, நம்ம தேட்டருக்கு வந்துரு. இப்பே கிளம்பி வரேன் சார். டாக்குமெண்ட் கொடு. சார் வணக்கம் சார். கேஷ் வாங்கிக்கோ. இந்தா தம்பி. ரொம்ப தேங்க்ஸ் சார். பணம் பத்திரம். சரி சார். இனிமே அந்த பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணா சொல்லு தம்பி, பார்த்துக்கலாம். இல்லை சார், இது பண்ணதே பெரிய விஷயம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். ஹலோ, நாதன் பேசுகிறேன். யாருங்க? ஹலோ சார், அண்ணா நகர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்க. அந்த ஒரு லேண்ட் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தீங்களே, ஆமாம். அது இன்னும் வரலையே சார்? அப்படிங்களா? பையன்கிட்ட அனுப்பிச்சி விட்டுருந்தேனே, வந்திருக்குமே. இல்லையே சார், இன்னும் வரலையே, கொஞ்சம் செக் பண்ணுங்க. சரி சரி, ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. டேய், அந்த கேகே நகர் டாக்குமெண்ட் கேட்குறாங்க பாரு, எங்கே இருக்குன்னு போய் தேடு. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, சொல்லுங்க சார். டாக்குமெண்ட் இங்கே தாங்க இருக்கு, கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்க, அனுப்பிச்சி விட்றேன். எழுதிக்கோங்க சார். சொல்லுங்க. அண்ணா நகர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் நம்பர் 36 செகண்ட் மெயின் ரோட், அண்ணா நகர், சென்னை. டேய் கிஷோர், உள்ளோடா. டேய், அந்த சிகேவி பையன் லேண்ட் டாக்குமெண்ட் கொடுத்தான்ல, அங்கே இருக்கா பாரு. இந்தாங்கண்ணா. போட்டோ யார்? உங்கள் அப்பா எடுத்து வந்து கொடுப்பான், எத்தனா? என்னண்ணா? எருமா மாடு கொலையா பண்ணிக்கிறான், போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக்கிறான்டா. என்ன என்னடா 50 லட்சம் வேணாம் உனக்கு? மச்சி, அதை நம்பி தான் இருக்கா மச்சி. மச்சான் என்ன விளையாடி இருக்கான்? தலையில்றா. வாட்டி ஒழுங்கா பண்ணல, சொருகிடுவேன். சீனு மச்சான். ஓகே மச்சான். சூப்பர். இந்த போட்டோ வச்சு அவன்கிட்ட மொங்காம போடலாம். மொங்காம போறதுலாம் இருக்கட்டும், இந்த குமார் பையன்கிட்ட ஒழுங்கா பேசினியா? வருவானா அவன்? கண்டிப்பா மச்சி, நாளைக்கு நீ ஸ்பாட்டு போய் பாரு, அவங்க நாய் மாதிரி ஒட்டி கேட்டு இருப்பான். அவன் மட்டும் வரல, ஏதாவது சொதப்பிச்சு. அந்த நாதன் பையனை பற்றி உனக்கு தெரியாது, ப்ராடு பையன். மாட்டினோம், சங்கு தாண்டி. ஒழுங்கா போகிறோம், 50 லட்ச ரூபா அடிக்கிறோம், எஸ் ஆகிறோம். ஓகே ஓகே மச்சி. ஓகே ஓகே ஓகே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரு குரூப் போட்டோ ரெடியா? ரெடி?